யார் மீதும் யாருக்கும் வரக்கூடிய மெல்லிய உணர்வு தான் காதல். உண்மையான காதல் மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்காது, அவர்கள் துன்பப்பட்டாலும் மனம் ஏற்காது. அதுபோல உண்மையான நேசம் கொண்ட காதலுக்கு வயது வரம்பும் கிடையாது. வயதான பிறகும் இதயத்தில் இருக்கும் காதல் பாப்பப் மரத்தை போன்று நீண்ட ஆயுளோடு வாழக்கூடியது. கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நம்ம கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய காதல் 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 சிறுகதை. மாலதியோட அண்ணன் முரளி தான் அந்த வீட்டை வாங்கியிருந்தார். அது ஒரு தெரு வீடு, ஓட்டுக்கூரை போட்ட பழைய கட்டடம். அண்ணி ஷாம்லாவுக்கு அந்த வீடு பிடிக்கல. ஆனால் அண்ணனுக்கு எலி வலையானாலும் தனி வலை, பின்னால் பணம் இருக்கும்போது இடித்து கட்டிட்டு மாடி கட்டிடமாக கூட கட்டிக்கலான்னு அண்ணன் முரளி பிடிவாதமாக அதை விலைக்கு வாங்கினார். வீட்டுக்கார கிழவி அந்த வீடை காலி செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே ஒரு மூச்சு அழுது கண்ணீர் விட்டா. 50 வருஷமாக என் புருஷன் கூட வாழ்ந்த வீடு, இப்போ பணம் தேவைப்படுறதுனால விற்றுட்டேன். என்னவோ என் குழந்தையே பிரிகிற மாதிரி இருக்குது. சாவியை கொடுத்துட்டு தடுத்தான். இன்னமும் சும்மா கொடுத்தது போல் அழுவுறால கிழவி. 1.5 லட்சம் கொடுத்துருக்கோம். எரிச்சலோடு அண்ணி மெதுவாக முணுமுணுத்தான். வீட்டோட ஒவ்வொரு பகுதியாக அறிமுகப்படுத்திட்டு வந்த வீட்டுக்கார கிழவி பூரணி, இந்த ஜன்னல், இந்த கதவு இதெல்லாமே பர்மா தேக்கில் தெரிஞ்ச தச்சனை வச்சு இழைச்சி போட்டார் என்னோட கணவர். அவர் போகும்போது என்ன தலையிலையா தூக்கிட்டு போனார்? நீங்களாவது இதுங்களுக்கு காசை கொடுத்துட்டு போகிறீங்க. என்ன பெரிய அருவியாக இருக்குது இந்த கிழவியோட. தம்பி சம்பந்தம் அண்ணியோட காதில் மெதுவாக கிசுகிசுத்தான். வெளுத்து போன தலையோடையும் சுருங்கின முகத்தோடையும் அழுது செவந்த கண்ணோடையும் தள்ளாடிக்கிட்டே வீட்டோட ஒவ்வொரு பகுதியாக அறிமுகம் செஞ்சு வச்ச பூரணியை பார்த்து மாலதி மனசு இலகி போனான். ஏன் அண்ணன் அண்ணியும் இப்படி அவசரப்படுத்துகிறாங்க? தம்பி சம்பந்தத்துக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் கிடையாது. பல வருஷமாக ஆண்டு அனுபவித்து வாழ்ந்த வீடு. அதையெல்லாம் நினச்சி பார்த்து கிழவி பெருமூச்சு விட்டபடி வளைய வர்றா. எவ்வளோ நேரம் அங்கே நிற்க போகிறா? இதோ வாசலில் ஆட்டோ நிற்குது. இன்னும் 10 நிமிஷம் அங்கே நின்னாலே அதிகபட்சம். அவளோட ஆதங்கத்தை கொஞ்சம் மதித்தாதான் என்ன? அண்ணி மட்டும் என்ன செஞ்சாங்க? அண்ணனோட பழைய ஸ்கூட்டரை விற்கும்போது வாசலில் வந்து எதையோ பறி கொடுத்தது போல் கண் கலங்கி நிற்கலையா? மனசுக்குள்ளேயே கோபப்பட்டுக்கிட்டா மாலதி. வீட்டை படு சுத்தமாக வச்சுக்கிற ஆள் நான். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் துணைக்கு இருந்த மச்சினனும் வெளிநாட்டுக்கு போனனால நோயும் வயசும் என்னை ரொம்பவே ஒடுக்கிடுச்சு. போட்டதை போட்டபடி வச்சு குடும்பம் நடத்தினேன். சமையல் ரூமில் கொஞ்சம் ஒட்டடையாக இருக்கும். சாமான் ரூமெல்லாம் பெருக்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தொணப்பு? வீட்டை வாங்கினவங்களுக்கு தெரியாதா சுத்தமாக வச்சுக்கிறது? அண்ணி எரிச்சலோடு தன் கணவன்கிட்ட மெதுவாக சொன்னான். போக மனசு இல்லாமல் பூரணி கூடத்தில் நின்றுட்டு இருந்தா. அவளோட முகத்தில் தெரிஞ்ச சோகம் மாலதியோட மனசை வருடிச்சு. பாவம், இன்னும் கொஞ்சம் நேரம் கிழவி தான் வாழ்ந்த வீட்டில் நின்றுட்டு தான் போகட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது? உள்ளூர இறக்கப்பட்டா. தோட்டத்து தண்ணி நல்லா இளநி போல் இருக்கும். ஊர் முழுக்க தண்ணி பஞ்சம் வந்தப்போ கூட இந்த கிணத்துல தண்ணி குறைஞ்சதே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. என் வீட்டுக்குள்ளே கண்டவங்களெல்லாம் நான் விடமாட்டேன். தெரு பம்பு செட்டில் தண்ணி பிடிச்சிக்கங்கன்னு கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஷியாமலா தனக்குள்ள சொல்லிக்கிட்டான். கிழவி சிரிச்சுக்கிட்டே, முத்தத்துக்கு போன வருஷம்தான் கம்பி தடுப்பெல்லாம் போட்டேன். இந்த பக்கம் திருட்டு பயம் இல்லை, ஆனாலும் காலம் கெட்டு கிடக்கே. அதான் தெரியுதே, விளக்கம் வேற யார் கேட்டா? ஷியாமலா கொஞ்சம் சத்தமாக சிடுன்னு சொன்னான். கிழவியோட முகம் சுருங்கி போனதை பார்த்து மாலதி மனசு வேதனைப்பட்டா. வயசான அந்த அம்மா கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசினா அண்ணியோட மதிப்புன்னா குறைஞ்சி போயிடுமா? உள்ளூர கோவப்பட்டா. வாசலில் நின்று ஆட்டோ சத்தம் அலறவே தாழ்வாரத்தில் தயங்கி ஒரு நிமிஷம் நின்றுட்டு கை கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு பூரணி அங்கேருந்து கிளம்புனான். அப்பா, பெரிய தலைவேதனை ஒரு வழியாக போச்சு சொல்லிக்கிட்டே ஷியாமலா வீட்டை சுத்தப்படுத்துறதுல இறங்கினான். அவளுக்கு உதவுறதுக்கு மாலதி அன்னைக்கு கல்லூரிக்கு லீவு போட்டுருந்தா. என்ன தூசி, என்ன அழுக்கு புலம்பிக்கிட்டே ஷியாமலா வீட்டை வேகமாக பெருக்கிட்டு வர அந்த குவிஞ்சிருந்த குப்பையெல்லாம் வாளியில் அள்ளி எடுத்துக்கிட்டு போய் குப்பை தொட்டில் போட கிளம்புனா மாலதி. சூரிய வெளிச்சத்தில் அந்த வாளியோட ஓரத்தில் ஏதோ பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஆச்சரியத்தோடு கையில் எடுத்து பார்த்தப்போ அது ஒரு அழகான மோதிரம். முந்தானையில் அதை தொடச்சிட்டு பார்த்தா நீலமும் பச்சை கலரும் கண்ணை பறிச்சது. அந்த மோதிரம் வைரக்கல் பதிச்சதா? அந்த வீட்டு குப்பையில் கிடச்சது கண்டிப்பாக பூரணி அம்மாவோட தான் இருக்கும். அன்னிக்கிட்ட காமிச்சா என்ன சொல்வா?
வீட்டை நாம் வாங்கிட்டோம், அதில் இருக்கிற பொருளும் நம்மளை சேர்ந்தது தான். பேசாமல் மோதிரத்தை என் பீரோவில் வச்சு பூட்டு, பின்னாடி நகை கடைக்கு போய் அது வைரமா இல்லை வெள்ளைக்கல்லான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதட்டுவா. பாவம் கிழவி, எவ்வளோ பணம் போட்டு வாங்கினாலும் வீட்டை அவர் வாங்கியிருந்தாலும் நகை அவங்களுக்கு சொந்தமாகிட முடியாதே. புடக்கடையில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? அண்ணி அதட்டுற குரல் கேட்ட உடனே மாலதி திடுக்கிட்டு மோதிரத்தை முந்தானையில் முடிச்சு வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டான். தொடர்ந்து 2 நாள் தான் கண்டுபிடிச்சதை யாருக்கும் சொல்ல முடியாமல் அவள் தாங்கிட்டே வச்சுக்கிட்டு அவள் அவஸ்தைப்பட்டாள். அவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. காலேஜ்லேருந்து திரும்பும்போது பூரணி அம்மா புதுசாக குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு போய் அவளை பார்த்தா என்ன, அதே மாதிரி செஞ்சா. கதவை திறந்த பூரணியோட முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. வாம்மா வா, அன்போடு வரவேற்றா. என்ன விஷயம்? அலமாரி சாவி ஏதாவது நான் தர மறந்துட்டேனா? உக்காரு, உபசரிச்சா. சொந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ வாடகைக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன். என்ன செய்யுது, பணம் தேவைப்பட்டது, பெருமூச்செறிந்தா. உட்கார நேரம் இல்லை அப்படின்னு சொன்ன மாலதி, இந்த பாருங்க, இந்த மோதிரம் உங்களோடது தானா கேட்டுக்கிட்டே தான் மணி பர்ஸ்லேருந்து அந்த மோதிரத்தை எடுத்து காமிச்சான். பூரணியோட முகம் அப்படியே மத்தாப்பு போல் மலர்ந்தது. எங்கேயோ தொலைஞ்சிடுச்சுன்னு 2 நாளாக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ராத்திரியில் தூக்கம் கூட இல்லை. நன்றிம்மா, நீ நல்லா இருப்ப. எங்கே கிடச்சிது? வீட்டை பெருக்கும்போது குப்பையில் கிடந்தது. பாவம், வைர மோதிரத்தை தொலைச்சா கவலையாக தானே இருக்கும். இது வைர மோதிரம் இல்லை, சாதாரண வெள்ளைக்கல் மோதிரம். ஆனால் வைரத்துக்கு மேலே ரொம்ப வசதியானது. என் கணவர் எனக்கு எங்கள் முதல் தீபாவளி அப்போ பரிசாக வாங்கி தந்தது. இதை பார்க்குறப்போ என் மனசில் பேச முடியாமல் கண்ணு கலங்க உதட்ட கடிச்சிக்கிட்டா பூரணி. சில வினாடிகள்லேயே தன் உணர்வுகளை சமாளிச்சுக்கிட்டு தன் எதிர நின்று அந்த இளம் பெண்ணை கனிவோடு பார்த்து சிரித்தான். இதை பார்க்கும்போது பல நினைவுகள் வருது. இதை தந்த என் கணவர் இறந்துட்டார். ஆனால் அந்த நினைவுகள் இறக்கலை, இன்னும் பசுமையாக என் நெஞ்சில் இருக்குது சொல்லிக்கிட்டே கன்னத்தில் வழிஞ்ச கண்ணீரை தொடச்சிக்கிட்டான். பூரணி கொடுத்த சிற்றுண்டியை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புன மாலதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காதல்ன்ற உணர்வு இளமைக்கு தான் சொந்தம்னு இது வரைக்கும் அவள் நினச்சிருந்தா. இவ்வளோ வயசான இந்த கிழவி மனசில் இன்னமும் அவள் கணவர் மேலே இவ்வளோ காதலா? அப்படின்னா காதல்ன்றது எல்லாருக்கும் சொந்தமான ஒரு இனிய உணர்வா? அதனால தான் பாரதி அதை 3 தடவை காதல் காதல் காதல்னு அழைச்சி கவிதை பாடினானோ. மனசு நெகிழ்ந்தவளாக நடந்தா மாலதி. கதை இத்தோடு நிறைவடைந்தது. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத உங்களோட லைக் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் தெரிவிங்க. ஏதாவது நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.